ஹாய் எவ்ரிவன். கார்போஹைட்ரேட் ஃபுட் சாப்பிட்றதுனால ஏன் வெயிட் ஏறுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது மாவுச்சத்துங்கிற கார்போஹைட்ரேட் சாப்பிடும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இன்சுலின் வந்து அதிகமாக தூண்டப்படுது. இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுனால குளுக்கோஸை வந்து சீக்கிரமாக வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ நம்ம அதே சத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா மீதமுள்ள குளுக்கோஸ் வந்து கிளைக்கஜன்கிற பொருளாக மாறி லிவரில் போய் டெபாசிட் ஆகுது. இன்னும் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன ஆகுது, அந்த குளுக்கோஸ் எல்லாம் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி அதுதாங்க உடம்புல இருக்க எல்லா உறுப்புல, நம்ம தொப்பையில எல்லா இடத்துலையுமே வந்து கொழுப்பா மாறி சேர ஆரம்பிக்குது. ஸோ அதாவது கார்போஹைட்ரேட் ஃபுட்டு நம்ம அளவோட சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எனர்ஜி மட்டும் கிடைக்கும். அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடும் பொழுது தான் அது வந்து இந்த மாதிரி ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் இது டைஜஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அப்படின்னா வித்தின் 2 ஹவர்ஸ்லேயே வந்து நமக்கு உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 11 o'clock ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். 11 o'clock டீ காஃபி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் சுகர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் கார்போஹைட்ரேட். திரும்ப அடுத்த 3 ஹவர்ஸ்ல நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 1 o'clock திரும்ப சாப்பிடணும்னு தோணும். ஸோ இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். சீக்கிரம் சீக்கிரம் வந்து நமக்கு பசியை தூண்டுது. அது நம்ம அதிகமாக எடுக்கிறதுனால அது ஃபேட்டாக டெபாசிட் ஆகுது. அதிகமாக சாப்பிட்டு வெயிட்டை போட்டுட்டோம். ஸோ இனிமே வந்து ஏறின வெயிட்டை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.